இந்த செஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் லேம்டா கிரியேட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கன்சோல லாகின் ஆகும். அதுக்காக console.aws.amazon.com இந்த URL போனீங்கன்னா ஏற்கனவே லாகின் ஆயிருக்கனால I was able to relogin again. நீங்க வந்து என்ன பண்ணணும்னா திருப்பி யூசர் ஐடி ஆர் இமெயில் ஐடி வாட் எவர் நீங்க எது யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணி லாகின் ஆகும். லாகின் ஆன இந்த பேஜ் தான் வரும். நம்ம நார்த் விர்ஜீனியாவிலே கிரியேட் பண்ணலாம் லேம்டாவை. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஃபைண்ட் சர்வீசஸ்ல போயிட்டு லேம்டான்னு போய் கொடுங்க. கொடுத்த உடனே லேம்டாவுடைய கன்சோல் வரும். கன்சோல் வந்த உடனே கிரியேட் ஃபங்க்ஷன். ஸோ லேம்டா வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் தான் சொல்லுவோம். ஸோ கிரியேட் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஒன்று என்னன்னா ஆத்தர் ஃப்ரம் ஸ்கிராச். ஏற்கனவே எதுவுமே இல்லாம நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ரைட் பண்றதுக்கான ஆப்ஷன் இது. யூஸ் ஏ ப்ளூ பிரிண்ட். எதனா ஏற்கனவே டெம்ப்ளேட்ஸ் இருக்கும் லேம்டாவுடைய டெம்ப்ளேட்ஸ், அதை யூஸ் பண்ணி நம்ம பில்ட் பண்றது. ஆர் ப்ரௌஸ் சர்வர்லெஸ் ஆப் ரெபாசிட்டரி. இது வந்து சர்வர்லெஸ் ஆப் ரெபாசிட்டரி ஒன்று வச்சிருக்காங்க, அதுல இருந்து நம்ம ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கிறது. நம்ம ப்ளூ பிரிண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். இங்க கீழே போய் பார்த்தீங்கன்னா கினசிஸ் ஃபயர் ஹவுஸ் இதுக்கு எப்படி லாகின் பண்றது, அது எப்படி யூஸ் பண்றது லேம்டாவை, பேட்ச் கெட் ஜாப் பைத்தான், இது வந்து பைத்தான்ல ரன் ஆயிருக்கு இந்த கோடு, அந்த கிளவுட் ஃப்ரண்ட் மாடிஃபை ரெஸ்பான்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் டெம்ப்ளேட்ஸ் வந்து நமக்கு ஏற்கனவே அமேசான் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஏதாவது நமக்கு எந்த டெம்ப்ளேட் தேவையோ அதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஆத்தர் ஃப்ரம் ஸ்கிராச் பண்ணலாம். நாங்கள் யூஸ்வலா ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணுவோம்னா ஆத்தர் ஃப்ரம் ஸ்கிராச் தான் பண்ணுவோம். டெம்ப்ளேட்ஸ் வந்து ஒரு ரெஃபரன்ஸா தான் வச்சுப்போம், அதை வச்சுதான் நம்ம பில்ட் பண்ண மாட்டோம். ஒன்னு கவனிச்சிங்கன்னா நம்ம ஏற்கனவே போன இன்ட்ரடக்ஷன் ஸ்லைட்ல பார்த்த மாதிரி லேம்டா சப்போர்ட்ஸ் வந்து வேரியஸ் டெக்னாலஜி அண்ட் ரன் டைம் என்விரான்மெண்ட். இங்க கவனிச்சிங்கன்னா நீங்க node.js, இதுல வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து node.jsல இருக்கு. இந்த டெம்ப்ளேட் வந்து பைத்தான் 2.7 டெம்ப்ளேட்ல இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ஹலோ வேர்ல்டு இது பண்ணுவோம். ஸோ ஹலோன்னு போயிட்டு இங்க சர்ச் பண்ணீங்கன்னா ப்ளூ பிரிண்ட்ல என்டர் கொடுத்தீங்கன்னா இங்க நமக்கு ஒரு ஆப்ஷன் வரும், ஹலோ வேர்ல்டு பைத்தான். அதை கிளிக் பண்ணுங்க. இது வந்து பைத்தான் 3.7ல வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து எழுதப்பட்டிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம், குவி ஹலோ வேர்ல்டு. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இதுவா இருக்கட்டும். இதுக்கு ஒரு எக்ஸிகியூஷன் ரோல் கொடுக்கலாம், ரைட்? இந்த ஐஏஎம் பத்தி கொஞ்சம் டீடைல்டா கமிங் செஷன்ஸ்ல எடுக்கிறேன், எப்படி ஒரு ரோல் கிரியேட் பண்றது அப்படின்னு. இது என்ன பண்ணோம், கிரியேட் ஏ நியூ ரோல் வித் பேசிக் லேம்டா பர்மிஷன்ஸ். இந்த டெஸ்ட்டுக்கு வந்து இது போதும் நமக்கு. ஸோ அதுவே ஒரு ரோல் கிரியேட் பண்ணி அசைன் பண்ணிக்கணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ நம்ம எதுவுமே போய் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ரோல்ஸ் எங்கெல்லாம் ரோல்ஸ் தேவைப்படும்னா, சப்போஸ் வந்து உங்க லேம்டா வந்து டைனமோ டிபில இன்சர்ட் பண்ணுது ஒரு வேல்யூ, அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கு பர்மிஷன் வேணும். டைனமோ டிபில போய் இன்சர்ட் பண்றதுக்கு அந்த சர்வீஸ்க்கு பர்மிஷன் வேணும். அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்பெசிஃபிக்கா ஐஎம்ல போயிட்டு இந்த லேம்டாக்கு வந்து டைனமோ டிபி பர்மிஷன் வேணும், அதுக்கு ஒரு ரோல் கிரியேட் பண்ணி அந்த ரோலுக்கு வந்து டைனமோ டிபி பர்மிஷன் கொடுத்துட்டு அது எடுத்துட்டு போய் இந்த லேம்டாவோட அசோசியேட் பண்ணும். நமக்கு இப்போ வந்து எதுவுமே பண்ணல இந்த லேம்டால, ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் லேம்டாவா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இப்போ டைனமோ டிபியோ இல்லை எனி அதர் சர்வீஸோட நம்ம இன்டெகிரேட் பண்ணல. ஸோ பேசிக் லேம்டா பர்மிஷன் போதும் நம்மளுடைய ஹலோ வேர்ல்டு எக்ஸாம்பிளுக்கு. ஃபர்தரா எப்படி ரோல் கிரியேட் பண்றது, எப்படி பர்மிஷன் கொடுக்கறதுன்றது ஒரு கம்மிங் செஷன்ஸ்ல நம்ம பார்க்கலாம். இதுதான் கோடு, அந்த டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் கோடு வந்து நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இப்போதைக்கு என்ன பண்ணுவோம்னா கீழே வந்து கிரியேட் ஃபங்க்ஷன் கொடுப்போம். இப்போ என்ன பண்ணுதுன்னா லேம்டா இஸ் கெட்டிங் கிரியேட்டட். இப்போ நம்ம அஃபிஷியலா ஒரு ஃபர்ஸ்ட் லேம்டா வந்து நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ லேம்டா கிரியேட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க 3 டேப்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் செஷன்ல வந்து நான் வந்து இந்த லேம்டாவுடைய யூஐ கன்சோல் வந்து வாக் த்ரூ பண்றேன், என்னென்னலாம் இருக்குன்னு. இப்போதைக்கு நம்ம கோடை போய் பார்க்கலாம். கோடு பார்த்தீங்கன்னா அலோ வேர்ல்டு சொன்ன மாதிரி இங்க ஒரு வேர்டு கூட அலோ வேர்ல்டு இல்லை. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் நானும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கவனிச்ச விஷயம். இது பத்தி ஒன்றும் வருத்தப்பட வேணாம், நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இது என்ன பண்ணுது இந்த கோடுன்றதை பார்க்கலாம். இப்போதைக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு ஜேசன் லைப்ரரி, ஒரு பைத்தான் லைப்ரரியை இம்போர்ட் பண்ணுது.
ஒரு பிரிண்ட் பண்ணுது, ஒரு லாம்டாவுடைய ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணுதுன்னா பிரிண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா இதுதான் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் வந்து மெயின் பார்ட் ஆஃப் த லாம்டா. இதுதான் என்ன பண்ணுதுன்னா எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு 3 வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது. என்ன பிரிண்ட் பண்ணுது? உள்ள வர ஒரு இன்புட் வேல்யூவை. ஸோ இன்புட் வந்து 3 வேல்யூஸ் இருக்கு. கீ 1, கீ 2, கீ 3. அது ஒரு ஈவெண்டா உள்ள வருது அந்த லாம்டாக்கு இன்புட்டா. ஸோ அதனுடைய வேல்யூ என்ன பண்றோம்னா எப்படி எழுதுறோம்னா ஈவெண்ட் ஆஃப் கீ 1 அப்படின்னா அந்த கீ 1 உடைய இன்புட் வேல்யூ எடுக்கிறது. ஈவெண்ட் ஆஃப் கீ 2 உடைய இன்புட் வேல்யூ எடுக்கிறது. ஈவெண்ட் ஆஃப் கீ 3 உடைய இன்புட் வேல்யூ எடுக்கிறது. இது எடுத்துட்டு போயிட்டு ஒரு என்ன பண்றோம்னா பிரிண்ட் பண்றோம். அப்புறம் என்ன பண்றோம்னா ரிட்டர்ன் பண்றோம். ரிட்டர்ன் என்ன பண்றோம்னா கீ 1 வேல்யூவை திருப்பியும் யாரு கிரியேட் பண்ணாங்களோ அதை யார் இன்வோக் பண்றாங்களோ இந்த லாம்டாவை அவங்களுக்கு திருப்பி இந்த வேல்யூவை கொடுக்குறோம். அவ்வளவுதான் நடக்குது இந்த லாம்டால. ஸோ ஒன்னு நல்லா புரிஞ்சுங்க, லாம்டாக்கு வந்து இன்புட் கொடுக்கலாம், அவுட்புட் போகலாம். ஸோ இது வந்து எப்படின்னா இது ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் சொன்னாலும் இன்புட் வந்து நம்ம S3 பக்கெட்ல இருந்து இன்புட்டா வரும். அவுட்புட் வந்து டைனமோ டிபில இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம அவுட்புட் வெளியே அனுப்பலாம். ஸோ இது வந்து இப்போதைக்கு ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன், பட் இட் கேன் பி இன்டெகிரேட்டட் வித் அதர் AWS சர்வீசஸ். மற்ற AWS சர்வீசஸோட நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது ஒரு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் ஜென்ரலா இருக்கும். ஸோ அதனால வந்து இதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து ஃபர்தரா நம்ம ப்ரொசீட் பண்ணும்போது ஏன் இன்புட் எங்கிருந்து எப்படி எடுக்கலாம் இன்புட் அப்படின்றத இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம கத்துக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த லாம்டாவை டெஸ்ட் பண்ணணும். இதுதான் யூனிட் டெஸ்டிங் ஆஃப் லாம்டா. அது வந்து லாம்டா வந்து நம்ம வந்து ஒரு முறை டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா கன்சோல்லே பண்ண முடியும்னா பண்ண முடியும். இப்போ மேல போய் பாத்தீங்கன்னா இங்க டெஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டன்ல போய் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அவனே பாருங்க ஒரு ஈவெண்ட் வந்து கிரியேட் பண்றான். அங்க பாத்தீங்கன்னா உள்ள வரும்போது ஈவெண்ட்னு ஒரு இருந்தது. அந்த ஈவெண்ட் வந்து இங்க இருந்து கொடுக்குறோம் இன்புட்டா. இப்போ இங்க என்ன பண்றோம்னா இன்புட் ஏற்கனவே அவனே கொடுத்துருக்கோம். கீ 1 வந்து அபிஷேக், கீ 2 வந்து குபி, கீ 3 லேர்னிங் லாம்டா அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். ரைட். இந்த கீ 1, கீ 2, கீ 3 தான் வந்து உள்ள இருக்கிற கோடு வந்து ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணுது. சரி, இது என்ன பண்ணா ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். இந்த நேம் வந்து என்ன மாதிரியான நேம்னா ஜஸ்ட் ஒரு பேர் கொடுக்கறது தான். அவ்வளவுதான். இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு பேர் கொடுக்கணும். ஏன் வந்து பேர் கொடுக்கணும்? இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணும்போது மல்டிபிள் ஈவெண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம், மல்டிபிள் இன்புட் வேல்யூஸ் கிரியேட் பண்ணலாம். அப்போ ஒன்றுக்கு ஒரு பேர் வச்சுக்கணும். அந்த பேரை வச்சு ரிட்ரீவ் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்னு வைக்கலாம். நான் வந்து சேவ் பண்ணாம விட்டுட்டேன். திருப்பி உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் திருப்பி கொஞ்சம் கீழே வந்து பொறுமையா இங்க கிரியேட்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்க பாத்தீங்கன்னா இங்க டிராப் டவுன்ல வந்து நீங்க கிரியேட் பண்ண நேம், அந்த நேம்ல வந்து அந்த ஈவெண்ட் இருக்கும். அதுக்கு செக் பண்ணிட்டு டெஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா லாம்டா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இங்க மேல போய் பாத்தீங்கன்னா எக்ஸிகியூஷன் வந்துடுச்சு. ரிசல்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் வேல்யூ மட்டும் இங்க ரிசல்ட்ல வருது. சரிங்களா? பிரிண்ட் கொடுத்தோம்ல அதெல்லாம் இங்க பாத்தீங்கன்னா இங்க பிரிண்ட் ஆகுது. வேல்யூ 1 ஈக்குவல் டு அபிஷேக், வேல்யூ 2 ஈக்குவல் டு குவி, வேல்யூ 3 ஈக்குவல் டு லேர்னிங் லாம்டா. சரிங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இது நம்ம இப்படி பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ டெஸ்ட்னு கொடுங்க. ரைட் பண்ணீங்கன்னா திருப்பி அந்த லாம்டா எக்ஸிக்யூட் பண்ணுது. ஒன்னு ரிமெம்பர் பண்ணி வச்சுங்க, நமக்கு 1 மில்லியன் லாம்டா எக்ஸிகியூஷன் வந்து ஃப்ரீயா இருக்கு. ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி. ஃப்ரீ டயர்ல வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்றோமே பணம் போயிடுமானா போகாது. 1 மில்லியன் ரிக்வஸ்ட் வந்து ஃப்ரீயா இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோ. திருப்பியும் போயிட்டு சப்போஸ் வந்து நான் வந்து இதோட இன்புட்டை மாத்தி டெஸ்ட் பண்ண விரும்புறேன்னா திருப்பியும் போயிட்டு கான்ஃபிகர் டெஸ்ட் ஈவெண்ட்ஸ்னு கொடுக்கணும். கொடுக்கும்போது இங்க போயிட்டு ஏற்கனவே ஒரு ஈவெண்ட் சேவ் ஆயிருக்கு. நான் வந்து என்ன பண்றேன்னா இங்க எடிட் பண்ணதுக்கு பதிலாக கிரியேட் நியூ டெஸ்ட் ஈவெண்ட்னு கொடுக்குறேன். இப்போ நான் ஈவெண்ட் நேம் வந்து செகண்ட் டெஸ்ட் ஈவெண்ட்னு கொடுக்குறேன். இங்க அபிஷேக் பதில் வந்து அருண் குவி லேர்னிங் லாம்டான்னு வைக்கிறேன். இங்க போயிட்டு கிரியேட்னு கொடுத்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா ஐ ஹவ் 2 ஆப்ஷன்ஸ் டு டெஸ்ட். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம வந்து இப்ப டெஸ்ட் பண்ணது அதனுடைய ஈவெண்ட் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல செகண்ட் டெஸ்ட் இதனுடைய ஈவெண்ட் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ டெஸ்ட்னு கொடுக்கும்போது
இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து இங்கே வந்துடும். ரெஸ்பான்ஸ் வந்து அருண். ஸோ வெளியே வர்றது வந்து இங்க ரிட்டர்ன் இருக்கிற வெளியே வருது. வேல்யூ வந்து இங்கேயும் வரும். ஸோ இந்த அவுட்புட் நம்ம மேலேயும் பார்க்கலாம். லாக் அவுட்புட் அப்படின்றது மேலேயும் பார்க்கலாம். ஸோ ரெண்டு வகையான அவுட்புட்டை நம்ம பிரிண்ட் கொடுக்குறது, ரிட்டர்ன் கொடுக்குறது லேம்டால யூனிட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு ஃபர்ஸ்ட் லேம்டாவை கிரியேட் பண்ணோம். இந்த லேம்டாக்கு ஒரு 3 இன்புட் வேல்யூஸ் கொடுத்தோம். கீ 1, கீ 2, கீ 3ன்னு. அதை வச்சுட்டு நம்ம பிரிண்ட் பண்ணோம். கீ 1 வந்து ரிட்டர்ன் பண்ணோம். இதை டெஸ்ட் பண்றதுக்கு 2 டெஸ்ட் ஈவெண்ட்ஸ் கிரியேட் பண்ணோம். செப்பரேட்டா டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷன்ல இந்த லேம்டாவுடைய கன்சோல் டீடைல்டு வாக் த்ரூ பண்ணலாம்.